நண்பரே, உண்மையிலேயே ஒரு பொண்ணை நீங்க புரிஞ்சுக்க விரும்பினால் அவங்க வெளியே சொல்லாததை நீங்க கவனிக்கணும். ஏன்னா அவங்க எதுக்காகவும் உங்களை சண்டைக்கு கூப்பிட மாட்டாங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பி உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுப்பாங்க. நீங்க அதை கவனிக்கலன்னா காலப்போக்கில் கவர்ச்சி குறைஞ்சு உறவு பலவீனமாயிடும். இன்று அந்த ரகசியங்களை தெரிஞ்சுப்போம். பெண்கள் ரகசியமா வெறுக்கிற ஆனா உங்ககிட்ட சொல்லாத அந்த 9 விஷயங்களை பத்தி பேசுவோம். அவள் மன வருத்தத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும் தருணங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உண்மையில் காது கொடுத்து கேட்பதற்கு பதிலாக நீங்கள் அதை நீ ரொம்ப யோசிக்கிறாய் அல்லது நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுபவள் என்று ஒதுக்கி விடுகிறீர்கள். ஆழமாக இது நீங்கள் உணர்வதை விட அவளை அதிகமாக வருத்தும். அவள் சிரிக்கலாம், தலையாட்டலாம், ஆனால் உள்ளுக்குள் அவள் நினைப்பாள், நான் எப்படி உணர்கிறேன் என்பதை இவரால் ஏன் உறுதிப்படுத்த முடியாது? பெண்கள் புரிந்து கொள்ளப்பட விரும்புகிறார்கள், சரி செய்யப்படல்ல. நண்பரே, நீங்கள் அவளுடைய உணர்வுகளை குறைக்கும் போது அவள் உங்களுடன் சண்டை போட மாட்டாள், ஆனால் அவள் மெதுவாக விளக்கத் தொடங்குவாள். இரண்டாவது, நிலையற்ற தன்மை. பெண்கள் நிலையான தன்மையை விரும்புகிறார்கள். சலிப்பான கணிக்கக்கூடிய தன்மை என்ற அர்த்தத்தில் அல்ல, ஆனால் உங்களை நம்ப முடியும் என்ற உணர்வில். நீங்கள் ஒன்றை கூறி மற்றொன்றை செய்யும் போது உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் ஒத்து போகாத போது அவள் கவனிக்கிறாள். அவள் உங்களை கேள்வி கேட்காமல் இருக்கலாம். திரும்ப கூப்பிடுறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு நீங்கள் கூப்பிடாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் தாமதமாக வந்திருக்கலாம். நீங்கள் அவளிடம் சீரியஸாக இருப்பதாக சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் செயல்கள் வேறு விதமாக கத்தலாம். ஒரு பெண் வெளிப்படையாக உங்களை மன்னிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் நிலையற்ற தன்மை சந்தேகத்தின் விதைகளை விதைக்கிறது. ஒருமுறை சந்தேகம் வேரூன்றினால் கவர்ச்சி வாடத் தொடங்குகிறது. ஆண்களே, இந்த விஷயத்தை நீங்கள் தவறவிட்டால் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கவர்ச்சி திரும்ப வராது. மூன்றாவது, லட்சியமில்லாமை. இது ஒரு கடினமான விஷயம். ஏனென்றால் பெரும்பாலான ஆண்கள் லட்சியத்தை பணத்துடன் குழப்பிக் கொள்கிறார்கள். இது உங்கள் வங்கி கணக்கின் அளவு பற்றி அல்ல, இது உங்கள் ஆன்மாவில் உள்ள தீயை பற்றியது. ஒரு ஆணுக்கு உந்துதல், ஒரு பார்வை, மேலும் எதையாவது அடைவதற்கான பசி இல்லை என்று ஒரு பெண் உணரும்போது அவள் ரகசியமாக அதை வெறுக்கிறாள். நண்பரே, ஏனென்றால் சும்மா அன்றாட வாழ்க்கையைத் தவிர ஏதோ பெரிய ஒன்றை கட்டியெழுப்பும் ஒருவருடன் இருக்க விரும்புகிறாள். நீங்கள் தேங்கி நிற்கும் போதும் உங்களுக்கு பிடிப்பு இல்லாத போதும் அவள் நேரடியாகச் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மீதான அவளது மரியாதை மெதுவாக குறையும். மரியாதை பலவீனமானால் கவர்ச்சியும் கிட்டத்தட்ட எப்போதும் குறையும். நான்காவது, சிறிய விஷயங்களை புறக்கணிப்பது. ஆரம்பத்தில் மட்டும் முயற்சி செய்துவிட்டு அவளை அடைந்து விட்டதாக நினைத்தவுடன் சோம்பேறியாகிவிடும் ஆண்களை பெண்கள் வெறுக்கிறார்கள். அந்த சின்ன சின்ன சைகைகள் நினைவிருக்கிறதா? ஒரு இனிமையான செய்தி அனுப்புவது, அவளது கையை பிடிப்பது, யோசனையுடன் எதையாவது கொடுத்து அவளை ஆச்சரியப்படுத்துவது. அவளை தேர்ந்தெடுக்கப்பட்டவளாகவும் நேசிக்கப்படுபவளாகவும் உணர வைக்கும் விஷயங்கள் அவைதான். ஆனால் நீங்கள் நிறுத்திவிடும்போது, அவளது இருப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போது அவள் கவனிக்கிறாள். நீங்கள் அந்த விஷயங்களை நிறுத்திவிட்டீர்கள் என்று நான் வெறுக்கிறேன் என்று அவள் சொல்ல மாட்டாள், ஆனால் அதை அவள் உணர்வாள். அவள் மனதில், நீங்கள் இன்னும் அவளை முன்பு பார்த்தது போலவே பார்க்கிறீர்களா என்று கேள்வி கேட்க ஆரம்பிப்பாள். ஐந்தாவது, உணர்ச்சி ரீதியான ஈடுபாடின்மை. நண்பரே, ஒரு ஆண் தன் இதயத்தைச் சுற்றி சுவர்களை கட்டியுள்ளதை பெண்கள் உணர முடியும். அந்த சுவர்கள் உங்களை காப்பாற்றாது, அவை பிணைப்பை கழுத்தை நெரிக்கும். நண்பரே, ஒரு பெண் இணைக்க முயற்சிக்கும் போது, ஒரு ஆண் மேலோட்டமான பதில்களை மட்டும் கொடுக்கும்போது, பாதுகாப்பின்மையை தவிர்த்து அல்லது தன் உண்மைகளை பகிர்வதற்கு பதிலாக எப்போதும் நகைச்சுவைகளுக்கு பின்னால் ஒளியும் போது பெண்கள் ரகசியமாக அதை வெறுக்கிறார்கள். ஏனென்றால் அவளுக்கு நெருக்கம் என்பது உடல் ரீதியானது மட்டுமல்ல, உணர்ச்சி ரீதியானதுமாகும். அவள் உங்களுடன் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் அவள் ஒருபோதும் முழுமையாக வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு தனிமையை உணர்கிறாள். ஆறாவது, தொடர்பில் சோம்பேறித்தனம். பெண்கள் விவரங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் தங்கள் நாளின் நுணுக்கங்களை பற்றி மணி நேரம் பேச முடியும், ஆனால் அவள் உங்களிடம் எதையாவது கேட்கும்போது நீங்கள் ஃபைன், ஓகே அல்லது கூல் போன்ற உலர்ந்த ஒற்றை வார்த்தை பதில்களை கொடுத்தால் உங்களுடன் இணைக்க அவளுக்கு பல் பிடுங்குவது போல உணர வைக்கும். அவள் அதை வெறுக்கிறாள் என்று உங்களிடம் சொல்ல மாட்டாள், ஆனால் உள்ளுக்குள் அவள் நினைப்பாள், பாதி வழியில் கூட என்னுடன் இணையாத ஒருவருக்கு நான் ஏன் என் சக்தியை செலவிட வேண்டும்? உரையாடல் என்பது நெருக்கம். நீங்கள் அதை புறக்கணித்தால் நீங்கள் அவளுக்கு தெரியாமலேயே அவளை உணர்ச்சி ரீதியாக பட்டினி போடுகிறீர்கள். ஏழாவது, நுட்பமான அவமரியாதை காண்பிக்கும் போது சத்தமாக கத்துவது அல்லது கொடுமையாக இருப்பது பற்றி நான் பேசவில்லை. அது வெளிப்படையானது. நான் பேசிக் கொண்டிருப்பது சின்ன சின்ன குத்தல் பேச்சு, கிண்டல், கண் சுழற்றுதல் அல்லது அவளது யோசனைகளுக்காக அவளை முட்டாளாக உணர வைப்பது. நகைச்சுவையில் மூடப்பட்டிருந்தாலும் தரம் தாழ்த்தப்படுவதை பெண்கள் ரகசியமாக வெறுக்கிறார்கள். மரியாதை என்பது ஒரு பெண்ணின் இதயத்திற்கு
ஆக்சிஜன் போன்றது. அது இல்லாமல் அவள் மூச்சு திணறுகிறாள். பயங்கரமான பகுதி இங்கே. அவள் உடனடியாக உங்களை கேள்வி கேட்காமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சிறிய வெட்டும் ஒரு தழும்பை விட்டுச் செல்கிறது. காலப்போக்கில் அந்த தழும்புகள் வெறுப்பை உருவாக்குகின்றன. மேலும் வெறுப்பு என்பது காதலுக்கு ஒரு மெதுவான விஷம். 8வது, மோசமான சுகாதாரம் அல்லது தோற்றம். ஆண் மோசமான சுகாதாரம் அல்லது தோற்றத்துடன் இருக்கும்போது, ஆனால் தன்னை இன்னும் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும்போது பெண்கள் வெறுக்கிறார்கள். ஆனால் அரிதாகவே குரல் கொடுக்கிறார்கள். பாருங்கள், ஷேவிங், பராமரிப்பு அல்லது உங்கள் ஆடைகளை சுத்தமாக வைத்திருப்பது பற்றி அவள் நச்சரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவளுடைய மௌனத்தை சம்மதமாக கருத வேண்டாம். அவள் கவனிக்கிறாள். கவர்ச்சி என்பது நீங்கள் உள்ளே யார் என்பதை பற்றியது மட்டுமல்ல, நீங்கள் உங்களை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என்பதை பற்றியதும் கூட. உங்கள் தோற்றத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டால், அவளை கவர்வதில் நீங்கள் அக்கறை செலுத்துவதை நிறுத்திவிட்டதாக அவள் உணர்கிறாள். ஆழமாக அது அவளை மதிப்பற்றவளாக உணர வைக்கிறது. இனி அவளுக்காக முயற்சி செய்ய தேவையில்லை என்று நீங்கள் நினைப்பதாக உணர்கிறாள். 9வது, அங்கீகாரமின்மை. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆண் உடல் ரீதியாக அங்கே இருந்து, ஆனால் மனரீதியாக வேறெங்கோ இருக்கும்போது பெண்கள் ரகசியமாக வெறுக்கிறார்கள். அவள் பேசிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் உங்கள் அலைபேசியை பார்த்துக் கொண்டிருப்பது, நீங்கள் அவளுடன் இருக்கும்போது, உங்கள் மனம் வெளியேறி இருக்கும்போது. அங்கீகாரம் என்பது சக்தி. நீங்கள் முக்கியம், இந்த தருணம் முக்கியம், நான் உன்னுடன் முழுமையாக இங்கே இருக்கிறேன் என்று அங்கீகாரம் சொல்கிறது. நீங்கள் அவளுக்கு உங்கள் கவனத்தில் பாதியை மட்டுமே கொடுத்தால், அவள் ஒவ்வொரு முறையும் புகார் செய்ய மாட்டாள். ஆனால் மெதுவாக அவள் கண்ணுக்கு தெரியாதவளாக உணரத் தொடங்குவாள். ஒரு பெண் கவனிக்கப்படவில்லை என்று உணர்வதைக் காட்டிலும் கவர்ச்சியை கொள்ளும் விஷயம் வேறு எதுவும் இல்லை. உங்கள் அணுகுமுறையை மாற்றுவது இப்போது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். வாவ், இது நிறைய இருக்கிறதே, இவற்றுக்கு நான் குற்றவாளியா? ஒருவேளை நீங்கள் சிலவற்றுக்கு குற்றவாளியாக இருக்கலாம். உங்கள் கடந்த கால உறவுகளில் சில வடிவங்களை நீங்கள் அங்கீகரிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு அழகான பகுதி இருக்கிறது. நீங்கள் இதை மாற்ற முடியும். இந்த மௌன வெறுப்புகள் எதுவும் சரியாக இருப்பதை பற்றியது அல்ல. அவை விழிப்புணர்வு பற்றியவை. அவை வளர்ச்சி பற்றியவை. ஒரு பெண்ணின் இதயத்தை வெல்வது மட்டுமல்லாமல், அதை கவர்ச்சி மற்றும் விசுவாசத்துடன் பல ஆண்டுகளாக எரிய வைக்கிற ஒரு ஆணாக ஆவதை பற்றியது. எனவே இந்த எண்ணத்துடன் உங்களை விட்டு விடுகிறேன். பெண்கள் இந்த விஷயங்களை வெளிப்படையாக உங்களிடம் சொல்லவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அதை ஆழமாக உணர்வார்கள். கேள்வி இதுதான்: அது மிகவும் தாமதமாகும் வரை இந்த மௌன சிக்னல்களை புறக்கணிக்கும் மனிதராக நீங்கள் இருப்பீர்களா? அல்லது புரிந்து கொள்ள, சரி செய்ய மற்றும் உங்களுக்காக மட்டுமல்ல, அவளுக்காகவும் உங்கள் சிறந்த மனிதராக, உயரும் மனிதராக நீங்கள் இருப்பீர்களா? ஏனென்றால் நீங்கள் நிலையான தன்மை, அங்கீகாரம், லட்சியம், மரியாதை மற்றும் உணர்ச்சி ரீதியான ஈடுபாட்டுடன் காட்டத் தொடங்கும் போது, அவள் ரகசியமாக வெறுக்கும் விஷயங்களை நீங்கள் நீக்குவது மட்டுமல்ல, அவள் ரகசியமாக ஏங்கும் விஷயங்களை திறக்கிறீர்கள். அப்படித்தான் ஒரு பலவீனமான பிணைப்பை உடையாத காதலாக மாற்ற முடியும். முடிவில் கவர்ச்சி ஒரு பெரிய தவறு காரணமாகச் சாகவில்லை. காலப்போக்கில் குவியும் அந்த சின்ன சின்ன மௌன வெறுப்புகளால் அது சாகிறது. நீங்கள் அவளது உணர்வுகளை நிராகரிக்கும் போது, நீங்கள் அங்கே இருப்பதை நிறுத்தும் போது, உங்கள் லட்சியத்தை இழக்கும் போது, அல்லது முயற்சி செய்வதை நிறுத்தும் போது, அவள் எப்போதும் உங்களிடம் சொல்ல மாட்டாள். ஆனால் அவள் உணர்வாள். உணர்வுகள் பொய் சொல்லாது. ஆனால் இங்கே ஒரு வாய்ப்பு உள்ளது. நீங்கள் நிலையான தன்மை, மரியாதை, பிடிப்பு மற்றும் அங்கீகாரமுடன் காட்டத் தொடங்கும் தருணத்தில், அவள் ரகசியமாக வெறுப்பதை நீங்கள் நீக்குவது மட்டுமல்ல, அவள் ஒருபோதும் விட விரும்பாத மனிதராக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அப்போதுதான் கவர்ச்சி உயிர் வாழ்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் வலுவாக வளர்கிறது.